ஹாய் விகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குனா நம்ம வீடியோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 220 டயர் வந்து போன் அவுட் பண்ண போகிறோம். போன் அவுட் பண்ணி தேய்ச்சிட்டு டயரை மாற்ற போகிறோம். நம்ம சேனல் யாருன்னா புதுசாக வந்துருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நான் டயர் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு வண்டியும் காட்டுறேன். இதுதான் விகே புது டயரு. நம்ம டயர்லாம் வாங்கியாச்சு. எந்த வண்டி போன் அவுட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ண போகிறோம். 220 நம்ம ஜூமில் ஆல்ரெடி பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவும் பாருங்க. இதுல பண்ண போறோம். இதுல எப்படி புகை வர போகுது, எப்படி அந்த நூல்லாம் பிச்சுன்னு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நூல்லாம் எப்படி பிச்சுன்னு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் டயர் தேஞ்சிச்சு. நம்ம ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டு டயரை வந்து போக வச்சுட்டு நம்ம வெறித்தனமா பண்ணுவோம். ஒரே நிமிஷம் அந்த ஹெல்மெட் எடுத்துனோடா. டாடி போட்டுக்கிறா. டிகே நம்ம வந்து டயர் தேய்க்க போறோம், போன் அவுட் பண்ண போறோம். நான் பேசுறது கேக்குதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. இருங்க பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் மாதிரியும் வந்து வண்டி நிற்கவே இல்லை விக்கே. அது மூவ் ஆகிட்டே இருக்கு முன்னாடி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ணவே. அதுதான் சரி, இந்த 390 முட்டிட்டு நம்ம வீலிங் போன் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். வாடா அந்த கொஞ்சம் முன்னாடி போ, பள்ளமாயிடுச்சு. அப்படியே போடா. இப்போதான் விக்கே வண்டி ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன் அவுட் பண்ண வந்து கிளட்ச் பிளேட் வந்து தேஞ்சிடுச்சு. ஏற்கனவே ரொம்ப போயிட்டுருந்துச்சு. அது வந்து இப்போ பண்ண உடனே ஃபுல்லாக போயிடுச்சு. சுத்தமாக வண்டியே மூவ் ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். என்னாச்சுன்னே தெரியல, வண்டியை வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. கிளட்ச் பிளேட் எதனா தேஞ்சிச்சா நானே தெரியல விக்கே. வண்டி வீலே சுத்த மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல விக்கே. என் வண்டியில வந்த புகை கூட இந்த வண்டியில ரொம்ப அதிகமா வந்துச்சு. செம்ம ஹீட் ஆயிட்டு விக்கே. இந்த டயர் ரொம்ப இதுவாயிட்டு பாருங்க, கொஞ்சம் இது இருக்கு. ஆனா இது கொஞ்சம் சிசி கம்மி இல்லை, அதனால வந்து டக்குன்னு பொறுமையா சுத்தி சரியான புகை வந்துச்சு. வண்டி ஓரமா விடுறா, காட்டுறேன் இருங்க. என்னாச்சுன்னே தெரியல விக்கே. வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது, பொறுமையா மூவ் ஆகுது. கிளட்ச் பிளேட்டு சூடாகுது, நான் ஆயிடுச்சு என்னன்னு தெரியுமா என்ன பாருங்க.
இந்த இடம் தான் விக்கி ஃபர்ஸ்ட் சரியான புகை இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் தேய்ச்ச இடம். அப்புறமா அதை விட்டுட்டு வண்டி வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு 390 முட்டிட்டு அதுக்கப்புறமா வண்டி வந்து மறுபடியும் போன் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் கரெக்டா வந்துச்சு. சரிங்க விக்கி, இதுக்கப்புறம் வந்து நம்ம டயர் மாற்ற சொல்ல வீடியோ போடுறோம். இது கட் பண்ணி நான் அங்கே ப்ளே பண்ணுறேன். இதை நம்ம போக போகிறோம். ஐவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் கைட் ஆயிடுச்சு. இது வந்து எதில் மாற்ற போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர் தான் நம்ம மாற்ற போகிறேன். இந்த டயர் வந்து அந்த மிஷினில் போட்டு கைட்டி மாட்டுவாங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தேண்ணா போனட் பண்ணல. அது நானே தெரியல வைக்கிறேன். மைக் வந்து ரிப்பேர் இதெல்லாம் கைட்டியை மாற்றணும். சைடில் அந்த பெயிண்ட்லாம் எல்லாமே ரிமூவ் இதுவாகிடும். டயரு ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அப்படி ஃபால்ட் தான் மிஷினில் எப்பவுமே மிஷினில் தான் மிஷின் தான் மாற்றணும். போடு பை அப்படியே 360 வாசல் தெளிச்சு ஒரு கோலம் போடுறாரு. வெளியே குளிர் காலத்துலாம் பெருகும். வண்டி வரும் வண்டி சார் அந்த வண்டி எடுத்து வரணும். அதுக்கு வந்து மேலே உட்காராது, அப்படியே தள்ளி விடு. வண்டி கீழே போட்டுரு நீ போ. ஓரமாக தள்ளி விடு. ஸ்கூல் டைம் வருது. ஓரமாக விடு போ. எங்கே போய் வரீங்க கரெக்டாக சொல்லி நாங்கள் 2 பேரும் ஒரு ஆண்டி பார்க்க போனோம் வரியா அப்படின்னு போனாலும் போயிருக்கீங்க மோசமான ஆளுங்க அப்படின்னு அது ஒன்று உன் புத்தி எவ்வளோ கவனமாக போகுது. வேஸ்ட் இப்படி இஷ்டம் ஐயோ நிமிஷம் இதுவாகிட்டு யாரும் இஷ்டம் மூஞ்சி திருப்பி காமிச்சு தான் இருக்கும் இதுவாகிடுச்சு. சாவேல வந்தோம் எங்கேயாவது சுற்றி தெரியும். 600 சவாரி நைட்டு 1 மணிக்கு வந்தோம். நான் ஓடுறேன் கார் எடுத்துங்க. பையன் ஒரு மூலிகை வண்டி ஊருக்கு விழுமா? ஸ்டாண்டு உள்ளே போயிடுமா பாரு. பார்த்தேன் 600 சவாரி எங்கே போட்டுக்கா வீட்டுக்கு போட்டுக்கா ஹாஸ்பிட்டலுக்கு திண்டி ஹாஸ்பிட்டல் எங்கே
தம்பிடா இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா ம் எங்கே இருந்துண்ணா மோசூர்ல இருந்தா ம் பரவாயில்ல நான் மோசூர்ல இருந்து 600 வாங்கிட்டு இருக்கேண்ணா எமர்ஜென்சி கேஸு வேறு டாக்டர் இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை அதனால நான் ஜிபே இருக்கு மூணாயிரம் ஒரு 3500 போட்டால் 6 கிலோ டயர் இதுனா பரவாயில்ல 390க்கு 9000 ரூபாய் டயர் வாங்க மாட்டேன் எங்கன்னா ஜிப்ஸில் வச்சிருக்கேன் அந்த வண்டியை 3600 ரூபா ரேடியேட்டர் சரியா கூட 2000 கூட ரேட்டு கம்மி தானே 24,500 2000 டூர் எப்போயே வந்துச்சு நீங்கள் வரும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா டூர் வந்துருக்கீங்க எல்லாம் கம்பெனிக்கா மழை வண்டி போக முடியாது கம்பெனி அந்த வேலைக்கு தான் நான் இந்த வேலைக்கு போயிட்டேப்பா அண்ணன் பார்த்தீங்கன்னா பக்காவா மாட்டாரு. நாளைக்கு காலையில் கம்பெனி ஓட்ட வண்டி எடுத்தான்ட்டேன் இந்த டயர் மாதிரி எடுத்து போகலாம் அண்ணா ஒரு வண்டி போய் பாதி மீன் போச்சு கிளச்சு பிளேட்டு மாட்டல அதை பார்க்கல மழை ஜோன் பண்ணி கடுத்த கம்மி ஐம்பது அந்த கடுப்பு அதில் மனுச்சுட்டீங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி ஆகணும் இது நேற்று தற்கொலையே பண்ணி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்கு எப்படி வாங்கி கொடுத்தாரு அண்ணன் கிடையாது நைட்டு வந்துருவாரு காலையில் வந்துட்டான் நாளைக்கு தான் வருவாரு போகலாம் போகலாம் முருகண்ணன் பையன் முருகண்ணனே மிஞ்சி ஓட்டுறாங்க ஆட்டோ அதுக்காரு மீன் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் என்ன இருக்கும் நான் பார்த்தேன் ஏன் பார்த்தேன் நான் முதல்ல வந்தா இருக்கேன் எத்தனாடி வந்து கல்யாணம் எத்தனாடி வந்துருக்கான் அதுதான் உனக்கு இதை பார்க்க ஃபோட்டோ நேற்று சின்னதாக தெரிஞ்சுல ஃபஸ்ட்டு பெருசாக நம்ம தான் தெரிஞ்சு பாக்ஸ் எங்கே போடு நடா ரிப்பேர் ஆகிடுச்சா